பண்ணுவானா, அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய மாதிரி கோயிலை இடிச்சு ஆட்சி பண்ணுவானா? அதான் இவன் கம்மியா இருக்கிறான், பெரும்பாலான மக்கள் இந்து மக்களா இருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு அங்க ஒரு ராமர் கோயில் இருக்குன்னு வைங்க, ராமர் கோயில் இருந்து பாபர் இடிச்சிருந்தான்னு சொன்னா அந்த மக்கள் அவனை விட்டுருப்பாங்களா? பெரும்பான்மையான மக்கள் அவனை அன்னைக்கு தூக்கி விரட்டி இருக்க மாட்டாங்க. ஆனானப்பட்ட வெள்ளையனே நம்ம விரட்டி அடிச்சிருக்கிறோம், அவனுக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கிறோம். அப்ப 200 வருஷம் அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியல. பீரங்கி துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்த காலத்திலேயே வெள்ளக்காரனை விரட்டி இருக்கிறோம். அப்ப பீரங்கி துப்பாக்கி இல்லாம வெறுமன கத்தி அருவாள் பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான மக்கள் எதிர்த்து நின்றார்களே, ஆனால் குறைந்த மக்களை கொண்ட பாபர் தாக்கு பிடிச்சிருப்பாரா? கோவிலை போய் இடிச்சாங்கன்னா இந்துக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப நம்ம நாட்டுக்குள்ள நுழைந்து பெரும்பான்மையாக இருக்கிற நம்ம மக்களுடைய கோவிலை இடிக்கிறான் இவனை எல்லாரும் கொள்ளுங்க என்று தூண்டி விட்டா அன்னைக்கே பாபர் ஓடி போயிருப்பாரு இல்லையா? எப்படி இடிப்பாங்கிற ஒரு லாஜிக்காது வேணாம். பெரும்பான்மை மக்களுடைய நாங்க இருக்கிற ராஜாவா இருக்காம அவனுக்கு இடத்துக்கு பஞ்சமா? ஒரு நாட்டுடைய ராஜாவா இருக்கிறவனுக்கு நினைச்சா எங்க வேணாலும் கோயில் கட்டலாமே, ஒரு பள்ளியாசல கட்டிட்டு போயிடலாமே. கோயில போய் தேடி பிடிச்சி இது போய் இடிச்சு விட்டு அந்த இடத்துல உன்னை கிறுக்கம் கூட செய்ய மாட்டான். ஏன்? இடம் இல்லாத காலத்துல வேண்டாம் அப்படி செய்யலாம். அந்த காலத்துல ராஜாக்கள் எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்வார்கள். அப்படிப்பட்ட பவர் இருந்த காலத்துல அவர் ஒரு பள்ளிவாசல் கட்ட நினைத்தாரே, ஆனால் ஊர்ல உள்ள எத்தனை இடங்கள் காலி இடங்கள் இருக்கும், அதுல போய் கட்டிட்டு போயிருப்பாரு. ஒரு கோயில போய் இடிச்சு இந்து மக்களுக்கு வெறுப்பை ஏற்றி அதன் மூலம் ஒரு பள்ளிவாசலை கட்டி அது மாதிரி ஒரு காரியத்தை அவர் செஞ்சு இருப்பாரா? ஒரு சாதாரண அறிவை கொண்டு சிந்தித்தார் அந்த நீதிபதிக்கு. நமக்கு இருக்கிற சாதாரண இந்தியாவுடைய குடிமகனுக்கு இருக்குமே அந்த குறைஞ்சபட்ச மூளை இந்த நீதிபதிக்கு இருந்திருந்தா கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி? அந்த இடத்துல கோயில் இருந்தது, அத பாபர் இடிச்சார், ஆதாரம் இல்லாம, எந்த அரசியல் சட்ட ஆதாரம் இல்லாம, எந்த வரலாற்று ஆதாரம் இல்லாம, எந்த ஒரு ரெக்கார்டு ஆதாரம் இல்லாம என்ன செய்யறாங்க? அந்த இடத்தில் கோவில் இருந்ததை பாபர் இடிச்சாருங்கிறான ஒரு மூளைக்கு பதிலாக களிமண் இருக்கு பாருங்க, அவங்க கூட சொல்ல மாட்டான். அவ்வளவு கேவலமான அறிவு படைத்தவன் எல்லாம் இந்த நாட்டில் என்ன செய்யறான்? நீதிபதி உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கான்னு பாருங்க. அப்ப இது பாபர் இடிச்சாங்க அப்பட்டமா புழுகுறாங்க. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இந்து மக்கள் மத்தியில பெரிய தூண்டி விடுற மாதிரி என்ன செய்யறான்? இடிச்சான், கோயில் இடிச்ச நஷ்டம், நாங்கள் சொன்னது உண்மையாக்கி விட்டார்னு சொல்லி இவங்க கத்துறாங்க, சங் பரிவார கூட்டம் எல்லாம். அப்ப என்ன விளங்கனே? அந்த இடத்தில் கோவில் இருந்திருக்க சான்ஸ் கிடையாது. கோவிலை பாபர் இடித்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷன் இடிச்சான்னு சொல்றதா இருந்தா அவனுடைய கேரக்டர் அந்த மாதிரி இருந்திருக்கணும். அவன் கேரக்டர்ல பாபர் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் ஏதோ இஸ்லாத்தை அப்படி பேணக்கூடியவனாகவும் இந்துக்களை ரொம்ப வெறுக்கக்கூடியவனாகவும் அவன் இருந்தான் இல்ல. அவன் எப்படி இருந்திருக்கிறான்? பாபரே இந்து மக்களை ரொம்ப அனுசரிக்கக்கூடியவனா இருந்திருக்கிறான். இந்து மக்களுடைய உணர்வுக்கு தகுந்தவாறு தன்னுடைய மத நம்பிக்கையை மாற்றிக்கொண்டவனாக இருந்தான் பாபர். பாபருடைய ஒரு உயில் இருக்கிறது, பாபர் நாமா, அதுக்கு பேர். பாபர் ஒரு உயில் எழுதுறார் பார்சி மொழியில. அந்த உயிலுக்கு பேர் என்ன? பாபர் நாமா. இந்த பாபர் நாமா என்பது இப்போதும் மத்திய அரசாங்கத்தினுடைய கைவசத்தில் இருக்கக்கூடிய டெல்லியிலே உள்ள மத்திய அரசாங்கத்தினுடைய மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் அந்த உயில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உயில் அவர் என்ன சொல்றாரு? மகனுக்கு எழுதின உயில். பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு அந்த உயில் எழுதுறாரு. அருமை மகன் ஹுமாயூனே, எனக்கு பிறகு நீ ஆட்சிக்கு வரப்போகிறாய். அவர் எழுதுறாரு, அந்த உயில் எழுதுகிறாரு, பாபர் நாமாவில் எழுதுகிறார், அருமை மகன் ஹுமாயூனே, எனக்கு பிறகு நீதான் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிறாய். இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நீ ஆளப்போகிறாய். அவர்கள் கோபம் படக்கூடிய வகையில நீ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு நீ பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்துக்கள் மாடுகளை புனிதமாக நினைக்கிறார்கள், பசுவை புனிதமாக நினைக்கிறார்கள். எனவே நீ மாட்டு இறைச்சி உண்ணாதே. யார் சொல்றா? பாபர் சொல்றாரு, ஹுமாயூனுக்கு சொல்றாரு. இது தேவையே இல்லை, நம்ம காசு கொடுத்து மாட்டை வாங்கி நம்ம திங்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவர் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்றாரு? இந்துக்களுடைய கோபம் வந்துவிட்டால், பெரும்பான்மை மக்களுடைய கோபம் வந்துவிட்டால் நம்ம சின்ன நம்பர்ல இருந்து கொண்டு ஆள முடியாது, விரட்டி அடிச்சிருவாங்க, நம்முடைய இந்த பவர் போயிரும், இந்த மக்களை பகைத்துக் கொண்டு ஆட்சி பண்ண முடியாது என்பதற்காக வேண்டி தான் கடைபிடித்து வந்த அந்த வழிமுறையை தன் மகனுக்கும் சொல்கிறார், ஹுமாயூனுக்கும் சொல்கிறார். எப்படி சொல்றாரு? ஹுமாயூனே,
நீ மாடு சாப்பிடாத, மாடு சாப்பிட்டேன்னு சொன்னா இந்துக்களுக்கு எதிரின்னு உன்னை நினைப்பார்கள், நினைத்தார்கள் சொன்னா உனக்கு ஆள முடியாது, பிரச்சனை கொடுப்பார்கள். அப்ப நம்ம காசை கொடுத்து வாங்கி நம்ம மாட்டை திங்கிறது வேணான்னு சொன்னவன் அவங்க வீட்டு கோயில் போயிடுப்பானா? அட கொஞ்சமாச்சும் ஒரு மூளை, இதெல்லாம் இந்த நீதிபதிக்கு தெரியாதா? இதெல்லாம் நீதிமன்றங்களை நாங்கள் எடுத்து வைக்கவில்லையா? எங்கள் தரப்பிலிருந்து இந்த ஆதாரங்களை எடுத்து காட்டவில்லையா? அப்ப மத்திய அரசாங்கத்தில் உள்ள மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற இந்த பாபர் நாமாவை கூட நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளலையே. அப்ப இன்னும் சொல்ல போனால் அந்த அயோத்தியில பல கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்கள்ல உள்ள கல்வெட்டுகள்ல சில கோவில்கள்ல இது பாபரால் வழங்கப்பட்ட மானியம், இந்த கோயிலுக்கு பாபர் மானியம் வழங்கினார் சொல்லி கோயில் அயோத்தியில, எந்த அயோத்தியில கோயில் இருக்கான்னு சொல்றியோ அந்த அயோத்தியில பல கோவில்களுக்கு பாபர் மானியம் வழங்கினார் என்று சொல்லி அவனை எழுதி வைத்திருக்கிறான், கல்வெட்டில் எழுதியிருக்கிறான். இதெல்லாம் அந்த கூறுகட்ட நீதிபதி பார்வைக்கு போகலையா? இதையெல்லாம் பார்த்து ஒருத்தன் வந்து கோயில் இடிச்சான்னு சொல்லுவானா? அப்ப முதல்ல வரலாற்று ரீதியா எடுத்தாலும் அங்க சைவம் தான் இருந்தது, வைணவம் இல்ல, ராமருக்கு கோவிலும் இல்ல. பாபர் அந்த மாதிரியான ஒரு அவுரங்கசீப் பிடிச்சான்னு சொன்னால சின்னவாயிரு ஒரு கடுமையா இருந்தாருன்னா அது ஒரு மனசா ஆறி போயிடும். ஆனா பாபர் என்னது, முழுக்க முழுக்க இந்து மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போன ஒரு மன்னர். அவரு இந்துக்களை அனுசரித்து தான் ஆட்சி பண்ண முடியும் என்று நினைத்திருந்த ஒரு மன்னர். அந்த மாதிரி ஒரு மன்னர் வந்து கோவிலை இடிச்சு விட்டு பள்ளிவாச கட்டினார்னு சொல்லி ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிடுறான்னு சொன்னா இதுக்கு நிகரான ஒரு அநியாயம் என்ன இருக்க முடியும்? உலகத்தில் ஒரு சிறுவா எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தோம். ஒரு பக்கம் இந்துத்துவ சக்திகள் எல்லாம் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொன்னான், நீதிமன்றங்கள் இதுல தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம்? 60 ஆண்டா என்ன சொன்னோம்? 60 வருஷமா முஸ்லிம்கள் என்ன சொன்னோம்? நீதிமன்றங்கள் சொல்ற தீர்ப்பை நாங்கள் ஏத்துக்கிறோம் சொன்னோமா இல்லையா? இவ்வளவு நம்பணும். நீதிமன்றங்கள் தான் கரெக்டா இருப்பாங்க, சட்டப்படி நடப்பாங்க, ஆட்சியாளர்கள் அநியாயம் பண்ணலாம், அதிகாரிகள் அநியாயம் பண்ணலாம், நீதிபதிகள் அநியாயம் பண்ண மாட்டாங்கன்னு உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தோம்? உச்சாணி கொம்புல வச்சுங்கடா பாவி போட்டு ஒரேடியா வீசிவிட்டி அம்புட்டு போற, அம்புட்டு நீதிபதிகளை முஞ்சிலே கரிய பூசிவிட்டிய. உலக நல்லா காரி துப்புறான். அந்த 3 பேரும் கிடைச்சாங்கன்னு வைங்க மூஞ்சில துப்புவான். அவ்வளவு கேவலமான ஒரு தீர்ப்பை சொல்லி பள்ளி கோயில் அடிச்சுட்டு பள்ளிவாசல கட்டினான்னு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பிழையையும் சொல்லி இந்த நீதிபதி ஒரு அநியாயமான தீர்ப்பை நினைஞ்சிருக்கிறாரு. இது ஒரு அநியாயம். அடுத்து என்ன செய்யறாரு? அதோட முக்கியம் என்ன தெரியுமா? இவனாவே கோயில் இருந்து சொல்லிவிட்டு இவனாவே இடிச்சான்னு சொல்லிவிட்டு அப்புறமேல என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த இடித்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவது இஸ்லாமிய சமயத்திற்கு உகந்தது அல்ல. இஸ்லாத்தில் இருக்கிற அப்புறமேல் முதல் இடிச்சதே ஆதாரம் இல்ல, பொய். ஒரு பொய்யை நிறுவிக்கொண்டு அந்த பொய்யின் மீது பொய்யை ஆதாரமாக கொண்டு அடுத்த டயலாக் விடுறான். என்னது? இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இது மசூதியே இல்ல. ஏண்டா மசூதியே இல்ல? அடுத்த இடத்தை நீங்க இடிச்சுட்டு ஆக்கிரமிச்சிருக்கிறீங்கல்ல, ஆக்கிரமிச்ச இடத்துல பள்ளிவாசல் கட்டக்கூடாதுல அப்படிங்கிறான். ஆக்கிரமிச்சது நிரூபிடா, நாங்க ஆக்கிரமிச்சது முதல் நிரூபி, இடிச்சதை நிரூபி, ஆதாரத்தோட நிரூபிச்சு விட்டு அதுக்கப்புறம் சொல்லு. ஒரு ஆதாரமும் இல்ல. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, காலங்காலமா எங்கள் நம்பிக்கைங்கிறான். அப்ப காலங்காலமா உங்க நம்பிக்கைப்படிதான் தீர்ப்பளிப்பீங்கன்னு சொன்னா அப்ப ஏன்டா நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இதை மடத்துல போய் உட்காருவேன்? ஒரு மட சாமியார போய் உட்காரு, உன் நம்பிக்கைப்படி தீர்ப்பளிச்சுட்டு போ. நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியா உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு காலங்காலம் இதான் நம்பிக்கை என்று சொன்னா ஒரு நீதிபதி சொல்ற வாசகமா இது? அப்ப இந்த மாதிரி என்ன சொல்றான் பாபா, அது மசூதியே இல்ல. நாங்க சொல்றோம் அது மசூதி இல்ல. இல்ல அப்ப நீ நீதிபதியே இல்ல. நீ ஏன் நீ நீதிபதியுடைய வேலையை செய்யலையே? நீ ஒரு சாமியாரு, நீ ஒரு மடத்துல போய் இருக்க வேண்டிய ஆளு. நாங்க சொல்லுவோமே அது நீதிமன்றமே இல்ல. நீ பள்ளிவாசல இல்லைன்னு சொல்லுவது பொய். நாங்க நீ நீதிபதியே இல்லைன்னு சொல்லுவது மெய். நீ நீதிபதி வேலையை பார்க்கவே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு கேவலமாக முஸ்லிம்களை ஏமாத்தணும். எப்படி? முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கூட அந்த இடத்துல அவங்க தொழுவக்கூடாது. இத பஞ்சாயத்து தொழுவக்கூடாதா தொழுவலாமா நாங்க பாத்துக்கிறோம்டா. யாருக்கு சொந்தம் அதை சொல்லு, பைசல் பண்ணு. அந்த இடத்துல நாங்க கக்கூசோட கட்டுவோம், அதை பத்தி நீ யாரு கேட்கறது? அது யாருக்கு சொந்தம்? அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்கிற கேள்வியை கேட்டா இந்த ஆதாரத்தின்படி உனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவான். அதை விட்டு இது முஸ்லிம்கள் நம்பிக்கைப்படி கூட இது வந்து பள்ளிவாசல் இல்ல அப்படிங்கிற.
அடுத்து என்ன பண்றான், எவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணிருக்கான்னு பாருங்க. அடுத்து சொல்றான், இந்த பள்ளிவாசலை 1528 பாபர் கட்டினார் என்பதற்கு முஸ்லிம்கள் தரப்பு எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை அப்படிங்கிறான். 1528 பாபர் கட்டினாருங்கிறோம். 1528 ஆண்டு பாபர் இதை கட்டினார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை முஸ்லிம்கள் வைக்கலங்கிறான். எப்படி 1528 வாங்கினதுக்கு எப்படி ஆதாரம் காட்ட முடியும்? பிளான் அப்ரூவல் பண்ண ஆதாரம் இருக்கு, கிடைக்கவா செய்யும்? 1520 செங்கோட்டைக்கு நீ ஆதாரம் காட்டுவியா? எப்படி காட்ட இயலும்னா ஆதாரம் காட்டக்கூடிய பேப்பர் யுகத்தில் காட்ட முடியும். 1528 கட்டினான் என்பது வரலாறுல உள்ளது, அவ்வளவுதான். சரி, 1528 கட்டாட்டி 38 கட்டிட்டு போறான். என்ன அதனால 48 கூட கட்டு போறான், 1600 கட்டிட்டு போறான். எப்ப கட்டினான் என்பது தெரியாததுனால எங்களுடைய உரிமை இல்லைன்னு ஆயிருமா? ஒரு நீதிபதி இதையும் ஒரு காரணமா சொல்றாங்க. 1528 கட்டினதை முஸ்லிம்கள் நிரூபிக்கவில்லை. அப்ப நம்ம வீடு இருக்குன்னு வைங்களேன், அந்த வீட்டு எதிராக ஒருத்தன் கேச போட்டு விட்டான், ஏன் வீடு நம்ம கோர்ட்டுக்கு போறோம். நீதிபதி என்ன கேட்கிறாரு, இந்த வீடு எப்ப கட்டணுங்கிறாரு. எனக்கு தெரியல, என் வீடுதான் எங்க தாத்தா காலத்துல இருக்குது, எப்ப கட்டணும் கேட்கிறாரு, தெரியல. எப்ப கட்டினது என்று உனக்கு தெரியாத காரணத்தினால் அது உன் வீடு இல்ல. எப்படி தீர்ப்பு? எப்ப கட்டினது எப்ப கட்டினதுன்னு தெரியணுமா ஒருத்தனுக்கு? யாருடையதுங்கிறத மேட்டரை தவிர ஒரு இடத்துக்கு சொந்தம் கொண்டாடினால் எந்த ஆண்டு கட்டப்பட்டுச்சுங்க நம்ம தெரியணுமா? அதை நிரூபிக்கணுமா? அது சட்டத்தில் ஒரு கிரவுண்டா? ஒவ்வொரு வீட்டை வச்சுக்கிறவன எப்ப கட்டினது தெரிஞ்சுதான் சொந்தமாக்கி இருக்கிறானா? இப்ப கோபாலபுரம் கூட கருணாநிதி இருக்குன்னா அது எந்த வருஷம் கட்டினவரா காட்ட முடியுமா? அதை கூட காட்டி போடலாம், கிட்டத்தில் உள்ளது. ஒரு 500 வருஷம் 200 வருஷத்துக்கு முந்தின கட்டணத்தை காட்ட முடியுமா? ராஜராஜன் சோழ ஆண்டு விழா நடத்தினார தேதியை போட்டு ஒரு நிரூபிப்பார கருணாநிதி என்னைக்கு அந்த கோயில் கட்டினான்னு சொல்லி காட்டல. சும்மா நம்பிக்கை. ஒரு 1000 வருஷம் இருக்கலாம், ஒரு 800 வருஷம் இருக்கலாம், 900 வருஷம் இருக்கலாம். ஆனா அதுக்காக ராஜராஜன் கட்டலன்னு ஆயிருமா? அது தஞ்சை பெரிய கோயில் இல்லைன்னு ஆயிருமா? அப்ப 1528 கட்டினதுக்கு எங்கள்கிட்ட பட்டா இல்லப்பா, எங்கள்கிட்ட பிளான் அப்ரூவல் இல்லப்பா, அதனால அது முஸ்லிமுக்கு இல்லைன்னு ஆயிருமா? இதுல கூட நுணுக்கமா கேட்கிறீடா. 1528 கட்டினதுக்கு ஆதாரம் இருக்குதாண்டு, அந்த மாதிரி இடிச்சதுக்கு நீ ஆதாரம் காட்டினியா? பாபர் இடிச்சாருங்க ஆதாரத்தை வச்சியா, முன் வச்சியா? அந்த இடத்துல மண்டை ஓட்டுக்கு ஏதாவது பதில் சொன்னியா? கோயில் உள்ள இடத்துல மண்டை ஓட்ட புதைக்குமான எவனாச்சு? அப்ப மாட்டுடைய மண்டை ஓடுலாம் எடுத்திருக்கிறான, அதுல இருந்து அது கோவில் இல்லைன்னு விளங்குதா இல்லையா? கோவிலாக இருந்தால் கோவிலுக்கு பக்கத்தில் கூட ஆடு மாடு அறுப்பாங்களா? அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி தோண்டி எடுக்கும் பொழுது